தனுசு ராசிக்காரங்களோட உறவுகளை பத்தின ஒரு சின்ன அலசல் இது. தனுசு ராசிக்கு எந்த உறவுகள் பலம், எது பலவீனம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய பலமே நண்பர்களும் சகோதரர்களும் தான். செவ்வாயோட ஆதிக்கத்தால நண்பர்களை ஈர்க்க சக்தி உங்களுக்கு இயற்கையாவே அதிகம். அதிலும் குறிப்பா ராணுவம், காவல்துறை மாதிரி துறைகள்ல நண்பர்கள் இருப்பாங்க. சொந்த சகோதரர்கள் இல்லனா கூட அண்ணன் தம்பி மாதிரி நெருக்கமா பழகுறவங்க உங்களுக்கு கண்டிப்பா அமைவாங்க. அவங்களுக்காக நீங்க எது வரைக்கும் வேணும்னாலும் போவீங்க. ரெண்டாவதா, உங்க அப்பாவும் குருமார்களும் தான் உங்களுக்கு வழிகாட்டிகளா இருப்பாங்க. சூரியன் நட்பு கிரகமா இருக்கறதால அப்பா மேல உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் அன்பும் இருக்கும். அவரை ஒரு ரோல் மாடலா கூட பாப்பீங்க. அவரோட கௌரவத்தை காப்பாத்த ரொம்பவே மெனக்கெடுவீங்க. இதே போல ஆசிரியர்கள், ஆன்மீக குருக்கள் மேலேயும் உங்களுக்கு இயல்பாவே மரியாதை இருக்கும். சரி, கடைசியா சில உறவுகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சில சமயங்கள்ல கிரக நிலைகளால சொந்த சகோதரர்களே சொத்து விஷயத்துல உங்களுக்கு எதிரா மாற வாய்ப்பிருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு உங்க பார்ட்னரால இல்ல அவங்க குடும்பத்தால, அதாவது மாமனார் மாமியார் உறவுகளால பிரச்சனைகள் வரலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, புதன் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கறதால பிசினஸ்ல ரொம்ப க்ளோஸா மாமா மச்சான்னு பழகுறவங்க கிட்ட பண விஷயத்துல ஜாக்கிரதையா இல்லனா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்க தங்களோட நேர்மையாலையும் விசுவாசத்தாலையும் நல்ல உறவுகளை உருவாக்குவாங்க. ஆனா சில முக்கிய உறவுகள்லயே எதிர்பாராத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கறதால எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது.